Velamal Engineering College, Information Technology, admissions open for 2026. அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடியிடம் ரவீந்திரநாத் தாகூரின் பொன்மொழிகள் அடங்கிய கையெழுத்து பிரதி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பின்னர் பிரதமர் மோடி நார்வே நாட்டிற்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. பிரதமர் மோடி 5 நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக சென்றிருக்கிறார். தன்னுடைய அரசுமுறை பயணத்தின் ஒரு அங்கமாக 3வது நாடாக ஸ்வீடன் நாட்டிற்கு சென்றிருந்த பிரதமர் மோடி அந்த பயணத்தை முடித்துக் கொண்டு சற்று முன்னதாக நார்வேக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். நார்வே நாட்டை பொறுத்தவரை இந்திய பிரதமர் ஒருவர் 43 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நார்வே நாட்டிற்கு செல்வது இது முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் குறிப்பாக பிரதமர் மோடி தம்முடைய ஆட்சி காலத்தில் நார்வே நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வது இதுவே முதன்முறை என கூறப்படுகிறது. ஸ்வீடன் நாட்டில் பிரதமர் மோடி அந்த நாட்டினுடைய பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது ஸ்வீடன் நாட்டு பிரதமர் மிக முக்கியமான ஒரு பரிசை பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்கிறார். அதாவது மேற்கு வங்க எழுத்தாளரான ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய பொன்மொழிகள் அடங்கிய கையெழுத்து பிரதி ஸ்வீடன் நாட்டில் பல ஆண்டுகளாக வைக்கப்பட்டிருந்தது. நொபேல் பரிசு பெற்ற எழுத்தாளரான ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தன்னுடைய கைப்பட எழுதிய அந்த கவிதைகள் அடங்கிய கையெழுத்து பிரதியின் நகலை பிரதமர் மோடியிடம் வழங்கியிருக்கிறார். நெதர்லாந்து சென்றிருந்த போது 1000 ஆண்டு கால பழமையான சோழர் செப்பேடு எப்படி பிரதமர் மோடியிடம் வழங்கப்பட்டதோ அதே போல ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தன்னுடைய கைப்பட எழுதிய அந்த கவிதைகள் அடங்கிய கையெழுத்து பிரதி பிரதமர் மோடியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை ஓஸ்லோ நகரில் நார்வேயில் நாளை ஓஸ்லோ நகரில் இந்தியா ஆர்டிக் இடையிலான உச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கிறார். இது தவிர நார்வே நாட்டினுடைய மன்னரான ஹெரால்டு மற்றும் ராணி சோனியா ஆகியோரையும் பிரதமர் மோடி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேச இருக்கிறார். அந்த சந்திப்பை முடித்துக் கொண்டு நார்வே நாட்டினுடைய பிரதமர் ஜோனாஸ் கார் அவர்களையும் இருதரப்பு சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக அவர் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். இது தவிர இந்த மாநாட்டிற்கிடையே நார்வே, டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பிரதமர் மோடி பேச இருக்கிறார். 2024ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் நார்வே இடையிலான இருதரப்பு வர்த்தகம் என்பது $2.73 அமெரிக்க பில்லியன் இருந்தது. அந்த வர்த்தகத்தை மேலும் அதிகரிப்பது இந்த சந்திப்பினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக அமைந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Velamal Engineering College, Artificial Intelligence and Data Science, admissions open for 2026.